இனிஷியல் படத்தெல்லாம் பார்த்து நாங்களே அப்பா ரொம்ப கல்யாணம் பண்ணிருக்கோம். ஓ அப்படியா? ஓகே. பட் போக போக ஒரு சீசன் ஆரம்பிச்சாரு. அவர் அப்பவே சொல்லுவார், அது கேமரா வைக்கிற வரைக்கும் நமக்கு ஓகே ஓகேன்னு இருக்கும். கேமரா வச்சுட்டாங்கன்னா தான் பாரு. கிருஷ்ணமூர்த்தி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இல்தகசியான்னு ஏதோ சொன்னிய, அப்படின்னா என்ன? அவளை ஏன்டா கூப்பிட்டு? எங்க அம்மா வந்து டெலிஃபோன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. என் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், உங்க ஆத்துக்கார் வந்து மாட்டு பொண்ணெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்து வராமே அப்படின்னு என் ஒய்ஃப்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. நல்லா எரியுதா? எனக்கு தான் எரியுது. அந்த காலை சூடு. ஓகே, உங்களுக்கு அப்பாவோட படங்கள்ல பிடித்த படமான பெர்ஃபார்மன்ஸா அப்பா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த படம்? இல்லை சார், எல்லாமே நல்ல படம். அதில் வந்து நான் அவ்வளோ பெரிய படக்காரெல்லாம் கிடையாது. இப்போதான் மெதுவாக சரி கொஞ்சம் அப்படி வரும். கதை எழுதும் போதே இந்த கேரக்டருக்கு இவர் தான் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒருத்தர் திங்க் பண்ணுறான்னா, சரி ஏதோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம், எங்கே போனாலும் அதான் வரும். உங்களோட ஆக்டிங் இப்போ அப்பா பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணது முதல்ல வந்து டப்பிங் சொல்லிடுறேன். அவருக்கு முதல்ல நான் டப்பிங் பண்ணதெல்லாம் இஷ்டமே இல்லை. ஓகே. நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன். அவர் வந்து குமரி இது வாய்ஸ் அடா அப்படின்னாரு. ஓகே. நான் வந்து ஆமாப்பான்னு சொல்றது, இந்த ஆமாப்பா கூட அது ஃபுல்லாகவே வரல. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். பையன் என்னையா, நான்லாம் பக்கமாக டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்கியிருக்கேன். தெரியல வந்து டயலாகே கிடையாது, வெறும்னா கண்ணை உருட்டி மட்டும் கைத்தல் வாங்கி போயிட்டான். என்னையா நடக்குது அப்படின்னு ஜனநாயகத்தோட இதை பார்த்துட்டு ஒரு என்னடா இது அப்படின்றாரு. ஓப்பனிங்க நீதான்டா, எல்லாரும் உன்னை பத்தி பேசுறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்னேன் ஏதோ நடக்கிறதுப்பா. ஸோ இப்போ ஜனநாயகம் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து பர்சனலாக நீங்கள் சொன்ன அந்த அந்தகாரணம் வந்துட்டு அர்ஜுன் தாஸோட வாய்ஸுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. எனக்கு அந்த வாய்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும் போது யாருக்கும் போது அப்போ உங்களோட இது ரிவீல் ஆகுது. நீங்கள் தான் ஆக்சுவலி டாக்டர், உங்க இது ரிவீல் ஆகுது. எனக்கு இப்போ தான் யோசிக்கிறேன், உங்களுக்கு சரியான ஒரு பேஸ் வாய்ஸ் இருக்குது, இல்லைனா அந்த ட்ரெய்லரில் அது அவ்வளோ எலிவேட் ஆகாது. அப்புறம் நான் இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நேர்கொண்ட பார்வையில் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் வந்து ஒரு பக்கா ஒரு மாதம் நீங்கள் அதுலேயும் டாக்டரு, பட் யூ ஆர் கோயிங் டு பி எலிவேட் சூப்பர் ஹீரோ. அப்படியே சாஃப்டான குரல்ல தம்பி போயிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காரு, மொத்தமா மேலே இறக்கிட போறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்படிங்கும் போது இந்த வாய்ஸ்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் போது இப்போ அடுத்தடுத்த படங்கள் ஏதாவது நிறைய வருதா சார்? ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்றீங்க. தொடர்ந்து ஒரு படம் தமிழ் சினிமா நேற்று கூட ஒரு ஷூட்டிங் முடிச்சுதான். அப்படியா சார்? ஓகே. அது பகவான் கிருபையில எனக்கு ஒரு பேஷன் உண்டு சார், டுவர்ட்ஸ் நடிக்கணும்னு ஒரு பேஷன் உண்டு. சின்ன வயசுல படிக்கணும்ன்ற அந்த ஒரு பேக்ரவுண்டை வந்து ஃபேமிலி வாஸ் மோர் கன்சர்ன் ஆன் தட். ஓகே. நம்ம படிப்பேர்லன்றது அவங்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, பல வருஷம் கழிச்சுதான். ஓகே. சரி வந்து தொலைன்றேன் தான் இன்னும் அனுப்பப்பட்டேன். ஓகே. ஏன்னா பேசிக்கலி மிமிக் ஆர்டிஸ்ட், யார் மாதிரியும் பேச தெரியாது, சவுண்ட்ஸ் நான் தான் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதில் வந்து எனக்கு மீட்டர் காதில் நல்லா புரிஞ்சிடும். அதனால நான் அதை வச்சு நான் டப்பிங் ட்ரை பண்ணேன். டப்பிங் வந்து இப்போ 30 வருஷம் ஆயிருக்கு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால டப்பிங் பேசி எங்கள் அப்பா வந்து அவர் படம் எடுக்க ஆரம்பிச்சப்போ இண்டிவிஜுவலாக அதை நாங்கள் போய் அப்சர்வ் பண்ணணுன்ட்டு நானே என் தம்பியை போய் பார்க்க ஆரம்பிச்சு. ஓகே. அதுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் எழுதி எல்லா டேரக்டர்ஸோடையும் எப்படியாவது அதாவது நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசை, இப்போ நடிப்பு வாய்ப்பு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓகே. சரி ஏதாவது ஒரு பேக் டோர் வழியாக போகலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு சாஃப்ட்வேர் சார் சொல்லி அப்படியே எல்லாரும் லைக் தட். ஓகே. ஓகே. ஏன்னா இட் வில் டூ மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்னெல்லாம் அசிஸ்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இது எடுத்து கொடுத்துருவோம் அழகா. என்ன சீனு, என்ன இது பேக்ரவுண்டு, என்ன எல்லாமே. ஏன்னா எல்லாமே நாங்கள் முதல்ல கேட்டுடுவோம் கேள்வி. அது எல்லாத்தையும் இங்கே ஒரு டேட்டா பேஸாக ஃபீட் பண்ணி வச்சுட்டா அது பிரித்து மேய்ச்சி கொடுத்துரும் வச்சுக்கோங்க. ஸோ இது அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படியே மெதுவாக காயின் நாத்திட்டு கேரக்டரா ப்ளீஸ். என் தம்பிக்கு வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நடிக்கணும்ட்டு. ஓகே. அப்படியும் வந்து மனோபாலா வந்து என்ன நடிக்க வைக்கிறான்ட்டு என் தம்பி தான் நடிக்க வச்சாரு. அவன் தான் பெட்டரா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை நடிக்க வச்சாரு. ஓகே. சம்பவம் அவனுக்கு என் தம்பி வந்து ஸ்க்ரீன்ல வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. எனக்கு இருக்கு, எனக்கு கூப்பிடுங்கண்ணா நான் ஒரு ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட வந்த எல்லா டேரக்டரும் அதை வந்து ரவிக்குமார் சார்
அப்புறம் வந்து இவர் கஸ்தூர்ராஜா சார், இவங்கெல்லாம் மெதுவாக அப்படியே ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு முதல்ல கொண்டு வந்தது வந்து கேஆர் சார். கேஆர் வந்து நீ வா பார்க்கலாம், அந்த ஒரு சீன் தான், ஒரு ஃபோன் பேசுகிற சீன்னு சொல்லி எனக்கு ஒரு மகன் பிறப்பான்ல கொடுத்தாரு. அப்படி வந்ததுல ஃபுட்டேஜில் உதயாவோட ரஷஸ் அதை பார்த்துட்டு மணிரத்னம் சார் கூப்பிட்டாரு. அலைப்பாயுது இல்ல, அப்பாவும் நடிச்சிருப்பாரு அதுல. அப்பாவோட சன்னாதான் நீங்க பையன் நீங்க. சிவா கிட்டத்தட்ட சிவாஜி சார் ஃபேமிலிக்கு அப்புறம் ஃபாதர் சன் ஒரே குடும்பத்துல இருந்து விஜயகுமார் சார் அவங்க நடிச்சிருப்பாங்க. விஜயகுமார் அவங்க சார், அப்புறம் நீங்க 2 பேருமே. எனக்கு என்னன்னா அப்பாவோட, எனக்கு சின்ன வயசுல நாம ஏர்லி 95 born அப்படிங்கும் போது, அதுக்கப்புறம் இந்த படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல அவரோட ஒரு காமிக்கலா ஒன்று பேசுவார். அது ரொம்ப, ஏன்னா உள்ள வந்துட்டு ரமேஷ் கண்ணா கிட்ட அந்த இல்தை காசை என்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கண்ணா கேட்டார், சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. சிவாஜில அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட வந்துட்டு சமுத்திரம் படத்துல ஒரு வில்லன் கேரக்டர், பட் சைலண்டா விரும்புற ஒரு கேரக்டர், சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லுக்லயே ஒரு நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த கிராமத்துல வளர்ந்தவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கை வசப்படும். இவரெல்லாம் டாஞ்சூர் பெல்ட், தஞ்சாவூர் திருவாரூர் பெல்ட், அப்பெல்லாம் அங்கதான் பிறந்து வளர்ந்து படிச்சதெல்லாம் அவங்க தான். ரொம்ப ஷைன் ஆவாங்க அவங்க. கிராமத்துலேருந்து யாராவது கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு வந்துடுத்துனா, இவருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்தது. கிரியேட்டிவிட்டி அவர் எடுத்துக்காம ஒரு மேனேஜ்மெண்ட் சைடு வந்து, அஃப்கோர்ஸ் பாலச்சந்தர் சாரோட அவர் வந்து எங்களுக்கு ரிலேஷன் கூட. சரி நீ வாடா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு அப்பா அவர் சொல்லி, அப்பாவும் அவரும் பார்ட்னர்ஸாக கவிதாலயான்னு ஆரம்பிச்சு அதில் ஒரு 40 ஃபிலிம்ஸ் அவங்க பண்ணி, அப்பாவுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்தது. எல்லாரோடையும் மிங்கில் ஆனதுனால அந்த ஒரு கம்ஃபர்ட் அப்பாவுக்கு அது கிடைச்சிது. இனிஷியல் படத்தெல்லாம் பார்த்து நாங்களே அப்பா ரொம்ப கலடா பண்ணியிருக்கோம். அப்படியா? என்ன பட் போக போக ஒரு சீசன் ஆரம்பிச்சார். அவர் அப்பாவே சொல்லுவார், அது கேமரா வைக்கிற வரைக்கும் நமக்கு ஓகேன்னு இருக்கும், கேமரா வச்சுட்டாங்கன்னா தான் பாரு. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன சமுத்திரம் வந்து நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். தெலுங்குலேயும் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் எங்கேயோ ஒரு டூர் போயிருந்தோம், அப்பா இறங்குறாரு, நிறைய ஆந்திராலேருந்து வந்த மக்கள் வந்து அப்பாவோட நின்று ஸ்டில் எடுத்துட்டு அது என்னமோ ஒரு நரசிம்ம ரெட்டி அது ஒரு அந்த படம் வாங்க அவ்வளோ பெரிய ஹிட் ஆங்க. சமுதிரம் தான் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அவங்களாம் வந்து அப்பாவோட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நிறைய லேடிஸ் வந்து ஒரு பக்கமே வர்றதுக்கே பயப்பட்டாங்க. ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி என் ஒய்ஃப் வந்து எங்கள் அம்மா வந்து டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. என் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், உங்கள் ஆத்துக்கார் வந்து மாட்டு பண்ணெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாராமே அப்படின்னு என் ஒய்ஃப்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. படத்துல பார்த்துட்டு பண்ணுவாரா அப்படின்னு, மாமனார் வந்து கொடுமைப்படுத்துவாங்களா அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய அது இன்னும் அந்த பிலீஃப் இருக்கு சார் மக்கள்கிட்ட. they think இப்போ நம்பியார் சார்னா நம்பியார் சார் நிஜமா முரடா இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி எம்ஜிஆர் சார் அங்க இருக்கும்போது நம்பியார் அப்படி சைட்ல வந்தாருன்னா அவன் வராம பாருன்னு கத்துவாங்களா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா அதை வச்சு பாக்குறாங்க. அப்படியும் ஒரு ஒரு செக்மெண்ட் வரும்போது நமக்கே வந்து ஒரு பக்கம் லாஃபிங்காக தான் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஐயோ அப்படின்னு இருக்கும், நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ப்பா ஓகே. அது எங்க அப்பாவுக்கு அந்த இது இருந்தது. அதுல இருந்தா மெதுவாக அப்படி நான் பாட்டே சொல்லுவேன், நானே கொஞ்சம் அப்படியே உங்ககிட்ட தான் பப்பிராஜன் இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு அப்பாவோட படங்கள்ல பிடித்த படமான பெர்ஃபார்மன்ஸா அப்பா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த படம்? அப்படி இல்லை சார், எல்லாமே நல்ல படம். அதுல வந்து இந்த சொல்ல மறந்த கதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு கேரக்டர். ஆமா சார், அதுவுமே ரொம்ப நல்ல கேரக்டர். அதாவது சார் அது அந்த விஜய் என்ன சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப அந்த கேரக்டரும் அப்பா நான் அப்படிதான் ரசிச்சு பார்த்தேன். He lived that moment. He didn't act. அது நான் அந்த மணிரத்னம் சார்ட்ட தான் அந்த அந்த ஆஸ்பெக்ட் கற்றுனேன். நீ நடிக்காத, யூ பி இன் தட் யூனோ அந்த அந்த சுச்சுவேஷன் நீ போயிடு அப்படிம்பாரு. ரஜினி சார் கூட இப்போ கலடா பண்ணியிருப்பாரு, என்ன ஃபீல் அப்படின்னு.
நானும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே. ஐயோ எப்படியா நான் குமார் என்னை போய் ஒருத்தனை எப்படியா அங்கே போய் போர்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான்லாம் திங்க் பண்ணியிருக்கேன் ஓகே. அப்போது. பட் அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுன்றது இப்போல்லாம் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். பிகாஸ் when somebody comes and tells me a story, சார் இது இப்போ லாஸ்ட் வீக் ஒரு டேரக்டர் வந்தார், வந்து ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லிட்டு, சார் நான் இதை கன்சீவ் பண்ணும்போதே இந்த ஜட்ஜுன்னா நீங்கள் தானே நான் கன்சீவ் பண்ணியிருக்கேன், ஆல்டர்னேட்டே வச்சுக்கலன்னாரு. ஓகே. நான் வந்து நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெலாம் கிடையாது, இப்போ தான் மெதுவாக சரி கொஞ்சம் அப்படி வரும். பட் நம்மளுக்கு தோணும் போதே, அவன் கதை எழுதும் போதே இந்த கேரக்டருக்கு இவர் தான் அப்படின்னு அவன் எழுதுறதுக்கு ஒருத்தர் திங்க் பண்ணுறான்னா, சரி ஏதோ நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். இல்லைன்னா மணிரத்னம் சார்லாம் நல்லா கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துதான் சான்ஸே கிடையாது. ஓகே. என்ன தெரியாது, யூனோ எவ்வளோ பேர் அங்கே கியூ நிற்பாங்க. ஓகே. அவர் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. அவர் என்கிட்ட சொன்னதே என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். எனக்கு அதெல்லாம் வந்து மெதுவாக அப்படி திங்க் பண்ணும்போது சிவாஜி சாரோட நடித்தேன் எங்கள் படம். என்ன சார் ஆசான்னு அவரும் முரளியும் நடிச்சதுல நானும் ஒரு சின்ன கிராமத்து மைனர் மாதிரி. ஓகே. ஓகே. சுலக்ஷனாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். ஓகே. அண்ட் தென் ஷீ கமிட்ஸ் சூசைட் அப்படி கோஸ். அப்போ நான் வந்து ஆர்வக்கோளாறில் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் எங்கள் படத்துக்கு ஸ்டில் எடுத்துகிட்டு இருந்தார் சுப்புன்னு சொல்லி, அவரை கூப்பிட்டு நல்ல ஸ்டில்லாக எடுத்து கொடுன்னு சொல்லி எடுத்துன்னு கொண்டு போயிட்டு பிரிண்டெல்லாம் போட்டு போய் காமிச்சேன். அப்போல்லாம் டிஜிட்டல் கிடையாது, பிரிண்ட்டு தான். கொண்டு போய் சிவாஜி சார் உட்காந்துருந்தார், காமிச்சேன். அப்படியே எல்லாத்தையும் பார்த்தாரு. ஏன்னா மேஜருக்கு சொந்தக்காரனாடா நீ. ஓகே. இல்லை ஐயா நடராஜன் சொன்னால இல்லையா. ஓஹோ. ஆனால் அந்த சாயல் இருக்கு. அவர் வந்து அப்பாவையும் என்னையும் முதலாளின்னு கூப்பிடாரு. நான் அதாவது அப்பாவை கூப்பிட்டாருன்னா அவர் ஏதோ பைசா போட்டு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். நான் அதையும் சொல்லிட்டு அவர்கிட்டையும். ஓகே. நடராஜன் அம்மா தானே நீயும் முதலாளி தான், சின்ன முதலாளி வா அப்படின்னு. வா. ஐயோ அவரும் பயங்கரமான நாள். அவர் சொன்னார், உனக்கு என்ன உன் ஃபேஸில் ஏற்றி போட்டாலும் சூப்பராக உண்டான்னார். ஆனஸ்ட்லி பலிக்குது இப்போ. ஓகே. ஸோ உங்களோட ஆக்டிங் இப்போ அப்பா பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணது முதல்ல வந்து டப்பிங் சொல்லிடுறேன். அவருக்கு முதல்ல நான் டப்பிங் போனதெல்லாம் இஷ்டமே இல்லை. ஓகே. கிட்டத்தட்ட என்னோட 70-80 படம் முடிஞ்செடுத்து ஆரம்பம்னு ஒரு படத்தில் நான் மெயின் வில்லனுக்கு நிறைய வில்லனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஆரம்பம் தான் நாங்கள்லாம் எல்லாரும் ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்க்குறோம். ஓகே. இதில் வெறும் பார்க்குறது ஒரு இதில் தியேட்டரில். அப்போ வந்து இப்படி பார்த்துன்னே இருக்காரு. அந்த வில்லனுக்கு என் வாய்ஸு கேட்குறாரு. கேட்டவுடனே நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன். அவர் வந்து குமரி இது வாய்ஸ் ஆடா அப்படின்னாரு. ஓகே. நான் வந்து ஆமாப்பான்னு சொல்கிறது தான். ஆமாப்பா கூட அது ஃபுல்லாகவே வரல. நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். 2-3 ரீசன்ஸ். ஓகே. ஒன்று எங்கள் அப்பா எனக்கு கூப்பிட்டு பாராட்டுறது, இவ்வளோ லேட்டாக பாராட்டுறது பட் பாராட்டுறது. ஓகே. ரெண்டாவது அந்த அப்பான்ற கேரக்டர், அப்பாவை நீங்கள் நோத்தி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா he has introduced several people. எவ்வளோ பெரிய லெஜண்ட் ஏஆர் ரஹ்மான் அவங்க எல்லாமே வந்து அப்பாவோட கம்பெனி வழியாக தான் வந்திருக்காங்க, அப்பாவோட இதுதான் வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு பெரிய அழிய வந்துடுது. ஓகே. நான் தேட்டரில் எல்லாம் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இது ஒரு சின்ன அங்கே சினிமா தவிர நான் ஒரு சீனா கிரியேட் பண்ணிட்டேன் இந்த சைடு. ஓகே. பட் அந்தகாரம் பார்த்தாங்க அப்பா. பார்த்துட்டு அந்தகாரம் வந்து லக்கிலி இட்ஸ் அ ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. பட் நாங்களுக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தியேட்டர் ஆர்கனைஸ் பண்ணி போட்டார். நான் சொன்னேன் அப்பாலாம் பார்க்கணுங்கன்னு சொல்லி. ஸோ பார்த்துட்டு அங்கே வந்து டேரக்டர்கிட்ட நல்லா இருக்குப்பா அப்படின்னு அந்த இது சொல்லிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு என் மிஸ்ஸஸ் கிட்ட தான் வந்துட்டுருக்கார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அதில்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னன்னா தெரியல வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாங்களாம் டூருக்கு போயிருக்கோம், இங்கே குத்தாலம் இங்கே போயிருக்கோம். அப்போ தானு சார் ஃபோன் பண்ணார், உனக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்ப்பா பசங்க பண்ணுறியா அப்படின்னாரு. எவ்வளோ சம்பளம்னாரு.
உங்கள்கிட்ட சம்பளம் பேசினா வீட்டை விட்டு வெளில விட்டுறாருங்க அப்பா. ஏன்னா அவங்களாம் க்ளோஸ் அப்பா. நீங்கள் வெத்தலை பாக்கு பூப்பழம் வச்சு கொடுத்தா கூட ஓகே தான் ரேஞ்சில் சொல்லிட்டேன். ஓகே அவர் சிஸ்னா ஓகேன்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டேன், பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரிலீஸும் ஆகிட்டு. அப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, பட் எங்கள் அம்மாவை பார்க்க முடியல அந்த படத்தை. ஓகே. ஒரு நாள் அப்பா என்னை கூப்பிட்டு, விசு ஃபோன் பண்ணாப்பா, நீ விசுட்ட பேச அப்படின்னு. விசு சார் கூப்பிட்டுருந்தார். ஓகே. விசு சார் நான் பேசுகிறேன். விசு சார் வந்து அப்பாட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ உன் பையன் என்னையா, நான்லாம் பக்கமாக டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்கியிருக்கேன், அவன் தெரியல வந்து டைலாகே கிடையாது, வெறும்னா கண்ணை உருட்டி அவன் மட்டும் கைத்தட்டல் வாங்கி போயிட்டான், என்னையா நடக்குது அப்படின்னு. ஓகே. அந்த பாராட்டுதல் வந்து அப்பாவுக்கு அவர் சொன்ன உடனே அப்பா என்ன அப்பா கூப்பிட்டு பாராட்டினாரு. ஓகே. அந்தகாரம் பார்த்துட்டு பாராட்டினாரு. இப்போ ஜனநாயகத்தோட இதை பார்த்துட்டு ஓகே ஒரு என்னடா அது அப்படின்றாரு. ஓப்பனிங்க நீதான்டா, எல்லாரும் உன்னை பத்தி பேசுறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொன்னேன் ஏதோ நடக்கிறதுப்பா, தேங்க்ஸ் டு வினோத் அண்ட் விஜய், இப்படியே தான் சொன்னா பாட்ட சொல்லும்போது. ஓகே. அந்த அப்பாக்களுக்கு வந்து அந்த சன்னோ டாக்டரோ அந்த பர்ஃபார்ம் பண்ணி மற்றவங்க அவங்க பத்தி பேசும்போது அந்த ஒரு ஜாய் அது அவங்களுக்கு வருது. ஆமா. அதை மெதுவா யாருக்கிட்டையும் சொல்லாம நேர அவர் என்கிட்ட சொன்னதுன்றது வந்து எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய தருணம். ஒரு 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 நல்ல ஃபீல் சார். உண்மை உண்மை. அது சந்தோஷமா இருக்கு நமக்கு. அப்படியே சார் அதாவது எமோஷ்னலா இருக்கும். எங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து சோ நெட் ஃபேமிலி, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. எல்லாம் சித்தப்பா சித்தி அப்பா அம்மா பாட்டி தாத்தான்னு நாங்கள் வந்து பெரிய பெட்டாலியன். நான் இப்போதான் பாட்டி தாத்தெல்லாம் இப்போதான் கிளம்பியிருக்காங்க. அம்மாவும் சேர்ந்து கிளம்பிட்டாங்க. பட் இப்போ நாங்கள் வி ஃபீல் வெரி வெரி லோன்லி. ஓகே. வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எங்கள் இதெல்லாம் பல்லு வரிசை மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும் கும்பல். நான் எப்பயுமே சிரம கேட்டு பிஸியாக இருக்கும். ஒருத்தருக்கு சாப்பாடு நடந்துட்டுருக்கும், இல்லை ஒருத்தருக்கு டிஃபன் நடந்துருக்கும், ஒருத்தருக்கு காஃபி நடந்துட்டுருக்கும், ஏதானும் ஒன்று பிஸியாகவே இருந்துகிட்டே இருக்கும். போகிற குறைக்கு வெளியிலேருந்து வரவங்களாம் இங்கே நம்மத்துக்கு வருவாங்க. நம்ம இங்கே ஆர்டிஸ்டாகவும் வருவாங்க. பிரபு சார்லாம் இந்த பக்கமாக போனார்னா அண்ணி இருக்காங்களா அப்படின்ட்டு எங்கள் அம்மா அண்ணி தான் அண்ணி இருக்காங்களான்ட்டு வந்து அண்ணே ஒரு காஃபி கொடுங்கன்ட்டு அந்த அளவுக்கு பரிச்சயம். ஓகே. பிரபுதேவாலாம் நம்ம லவ் பேர்ட்ஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவரும் வெஜிடேரியன். அவர் பக்கா அம்மா சமைக்கும் போதே ஆண்டி எனக்கு சேர்த்து பண்ணுங்கம்மா ஓகே அப்படின்னு ஒரு லண்டன்லயும் இவங்களாம் லண்டன்ல போய் ஷூட் பண்ணும்போதும் அப்பாவுக்கு அம்மா தான் சமைச்சோம். இந்த மாதிரி பிரபுதேவாவுக்கும் அம்மா குக் பண்ணிருக்காங்க. என்னடா வெங்காய சாம்பார் 2 கரண்டி வைக்கிறது போல 4 கரண்டி வச்சுட்டு போறா வா அப்படின்னு இருக்காங்க அம்மா. ஓகே. ஏன்னா அவன் ஒரு பையன் மாதிரி நம்ம ஆத்துல he has become. ஸோ ஒரு அருமையான ஜெர்னி சார். கண்டிப்பா வந்துட்டு இப்போ இளைஞர்கள் உங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த படம் யாரும் சரி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்னீங்க ஓப்பனிங்ல சொன்னீங்க முதுகு ஷாட் அப்படின்ட்டு. முதுகு ஷாட்டை பார்த்துட்டு கூப்பிட்டு என்ன பாராட்டுறாங்க சார். அதாவது என் ஃபேஸ் இன்னும் ஃபுல்லா தெரியல சார். நீங்க பண்ணீங்க கண்ணு தான் தரப்பீங்க, கண்ணு ஐ ஷாட் தான் தெரியும். ஐ ஷாட் இன்னும் என் ஃபேஸ் ஃபுல்லா தெரியல. குரலை வச்சுண்டு சார் இது நீங்க தானே நாங்க டிசைட் பண்றோம்னு நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ஓகே. ஒரு ஒரு பிளசன்ட்னஸ், ஒரு பெரிய ஏன்னோ சரி நம்மளும் இந்த ஒரு பார்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கு. ஓகே. வேலை வாங்கினா வினோதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனஸ்ட்லி வினோத் அண்ட் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் விஜய் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கண்ணா அவனோட எண்டர்வர்ஸ் சார் ஆல் த பெஸ்ட். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நமஸ்காரங்கள். உங்கள் சேனலும் நல்லா வரட்டும். நன்றி சார். நன்றி.